ஹாய் பிள்ளைங்களா, வணக்கம். உங்கள் சத்தியம்மா. இப்போ எதை பற்றி இந்த வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தா, வர ஆகஸ்ட் 21 வரலட்சுமி பண்டிகை. அந்த பண்டிகைக்குள்ளார 3 வெள்ளிக்கிழமை இல்லை 3 செவ்வாய்க்கிழமை பண்ணலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையில் ரொம்ப சிறப்பு. பெண்கள் திருமணம் யார் யார் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாமல் இருக்கிற ஆண்கள், பெண்கள், திருமணமாகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா புருஷன் பொண்டாட்டி தகராறு, அண்ணன் அக்கா தங்கச்சி சண்டை போட்டு சொத்து தகராறில் பிரிஞ்சிருக்கவங்க, இவங்க எல்லாருமே இந்த பரிகாரத்தை பண்ணலாம். எளிமையான பரிகாரம். ஏன்னா இது ஆடி மாதம், அம்மனுக்கு உகந்த மாதம் அப்படின்றதுனால இந்த பரிகாரத்தை நம்ம பண்ணலாம். என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா, பச்சரிசி மாவு இடித்து ஒரு 1/2 கிலோ எடுத்துக்கிட்டு, அந்த 1/2 கிலோவில் 2 மாவு உருண்டை பிடிச்சி நடுவில் குழி போட்டு நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி தேங்காய் பூ, வாழைப்பழம், வெத்தலைப்பாக்கு இதெல்லாம் அந்த அம்மாவுக்கு வச்சு, நெய்வேதியம் ஏதாவது தயிர் சாப்பாடு, கூழ் இதெல்லாம் வச்சு இந்த மாவிளக்கை நீங்கள் போடலாம். காலையில் 12லேருந்து 1 மணிக்குள்ளார போட்டுருங்க. சரியா? நல்ல நேரம் பார்த்து போடணும். ராகு காலம் யமகண்டம் இல்லாத நேரத்தில் நீங்கள் பார்த்து போடலாம். சரியா? அப்படி போட ஆரம்பிச்சிங்கன்னா, திருமணம் ஆகாதவங்களுக்கு, குழந்தை இல்லாதவங்களுக்கு, புருஷமாடி சண்டை, அண்ணன் தங்கச்சி சண்டை, சொத்து தகராறு, இவங்க எல்லாத்துக்கும் அது பரிபூர்ணமாக நல்ல ஒரு பலனை கொடுக்கும். சரிங்களா? கண்டிப்பாக இதெல்லாம் பண்ணுங்கள். ஏன்னா வர 21 வரலட்சுமி பண்டிகை 3 வெள்ளிக்கிழமை இதை நீங்கள் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமையிலையும் பண்ணலாம். ஆனால் வெள்ளிக்கிழமையில் பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா பெண்கள் எல்லாம் குளிச்சுட்டு அப்போ அம்மாவுக்கு விரதம் இருந்து பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுவீங்க. அப்போ இந்த பரிகாரத்தையும் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பு. சரிங்களா? ஓம் சக்தி, அங்காள சக்தி, நல்லதை மட்டும் நினைப்போம். நல்லதே நடக்கும்.